வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா, ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பற்றி பேச போகிறோன்னா, ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா, நம்ம 2020 இந்த ஆனுவல் பிளானர் வந்தது, அதே ஆனுவல் பிளானர் தூக்கி 2021 வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம டிஎன்பிசி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சாதகமா அல்லது பாதகமா, இல்லை நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன வந்து மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா புவராகிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணி படித்தாச்சு, என்ன ஏமாற்றிட்டாங்க, அடுத்து நெக்ஸ்ட் நான் இன்னொரு வருஷம் இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணால் என்னுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப சுச்சுவேஷன் இல்லாமல் அதாவது எக்கனாமிக்காக வந்து வீக் ஆயிரும். அந்த மாதிரி நிறையா வந்து ஸ்டூடெண்ட் வந்து நிறைய இருக்கிறீங்க. பல இதனுடைய மனநிலை பல எண்ணங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது நிறைய பேர் வந்து கமெண்ட்லையும் பண்ணியிருக்கீங்க, சார் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படி மாதிரி கேட்டிருக்கீங்க. அதற்காக ஒரு ஜென்ரலான ஒரு தெளிவான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்திருக்கேன். ஓகேங்களா, சரி, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் வந்து நம்ம ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படி பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வரும். அதேமாதிரி நம்ம வீடியோக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி அந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாப்பா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம். ஓகேங்களா, இது வந்து ஆல்ரெடி குரூப் 1 படிச்சுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ண எக்ஸாம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப் 1 எக்ஸாம் வைக்க போகிறாங்க, அது எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, 3/1/2021 வைக்க போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் கேஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து எக்ஸாம் எழுதிக்குவாங்க. ஓகேங்களா, இது போக ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இந்த எக்ஸாமெல்லாம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் பற்றி நம்ம வந்து பேசவே விரும்பலை. ஓகேங்களா, இப்போ நம்ம பேச போகிற ஸ்டூடெண்ட் எல்லாமே குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேங்களா, இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A வந்து கம்பைன் பண்ணி மே மாதம் கால்ஃபர் வரதா சொல்லியிருந்தாங்க. அதான் 2020 கம்மிங் இயர், இந்த இயரில் வந்து 2020 மே மாதம் வந்து குரூப் 2 கால்ஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்காக நம்ம 2020 ஜனவரிலேருந்தே கூட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, 2020 ஜனவரிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட நியர்பை வந்து 1 இயர் வந்து இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருப்போம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் படிச்சு ஒரு 5-6 டைம் வந்து ரிவிஷனே பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸுங்கும் போது நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணி வச்சுருப்போம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன குரூப் 4க்கு அப்புறம் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பக்கம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 நெக்ஸ்ட் இயர் 2021 மே மாதம் தான் எக்ஸாமை வந்து கால்ஃபரே பண்ண போகிறாங்க. அப்போ வந்து எக்ஸாம் இப்போ ஆகஸ்ட் மாதம் தான் வந்து குரூப் 2 எக்ஸாம் இருக்க போகுது. ஓகேங்களா, நல்லா தெளிவாக படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த டிசிஷன் வந்து ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய லைஃப் இது. ஓகேங்களா, உங்களுடைய லைஃப், அதே சமயத்தில் உங்களுடைய ஃபேமிலி வந்து எக்கனாமிக்காக வீக் ஆகக்கூடாது அப்படிங்க நினச்சிங்கன்னா நம்மளுடைய சக்ஸஸ், அதை ஓன் சக்ஸஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். 1 இயரை படித்து நான் எல்லாமே தெளிவாக இருக்குங்க சார், ஜிகே சைடாக எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஓகேங்களா, டெய்லி ஒரு 3 ஹவர் வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு ஜாப் ஏதாவது பாருங்கள். ஓகேங்களா, ஜாப் ஏதாவது பாருங்கள். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து ஜாப் போங்க, அதாவது ஏப்ரல் வரைக்கும் அப்படி வந்து போங்க. கால்ஃபருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து இறங்கிக்கங்க. அதாவது இது யாருக்கு அப்படின்னா ஃபுல்லாக தெளிவாக படித்து முடிச்சுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி குரூப் 4ம் அதே மாதிரி தான் செப்டம்பர் மாதம் கால்ஃபர்னு சொல்லிக்கிறாங்க, டிசம்பர் மாதம் எக்ஸாம். இப்போ இந்த இயர் 2020 டிசம்பரில் நம்ம இப்போ இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் டிசம்பரில் தான் நம்மளுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஓகேங்களா, குரூப் 4 எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் டிசம்பரில் தான் வந்து வரப்போகுது. அப்போ அதுக்கான தமிழ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து விடைகள் கிடச்சிருச்சு. அஃபீஷியலாக டிஎன்பிசியில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரனால அமைச்சர் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரதுனால இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகேங்களா, இப்போ கம்மிங் இயரில் ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வந்து குரூப் 4 பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி தரப்பு வந்து கொடுப்பாங்க. அதன் மூலமாக நம்மளுக்கு தமிழ் இருக்குமா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய தகவல் படி நம்மளுக்கு 99.99%, 99.99% வந்து கண்டிப்பாக தமிழில் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஓகேங்களா, லாங்குவேஜ் பார்ட் வந்து இருக்குது இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலேருந்து ஒரு அறிக்கை விடுவாங்க, அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, வெறுமனே குரூப் 4க்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிற ஒரு ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அது வர பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, நீங்கள் எக்கனாமிக்காக ஃபேமிலியெல்லாம் எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஜனவரி மாதம் கால்ஃபர் பண்ணி மார்ச் மாதம் எக்ஸாம் அப்படின்னு அவசரமாக நீங்கள் படிச்சுட்டு போய் 10 மார்க் 5 மார்க்கில் விடுறதுக்கு இது வந்து எவ்வளோ பெட்டர். ஓகேங்களா, அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ தான் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஓகேங்களா, எவ்வளோ டைம் இருக்குது, 9 மந்த் இருக்குது, கால்ஃபருக்கு 9 மந்த் இருக்குது. கால்ஃபருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் அப்படி போட்டால் கூட கிட்டத்தட்ட 1 இயர் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து லாங்குவேஜ் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் ஜிகே பார்ட்டி எல்லாமே வந்து நம்ம ஃபீஸாக கிளப்பி ஸ்டேட் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்க் நம்ம எடுத்து பாஸ் பண்ண முடியும். அது உறுதியாக வந்து
சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து கரெக்டான டிசிஷன் இப்போ எடுக்கணும். ஓகேங்களா? 3 ஹவர் 4 ஹவர் நீங்கள் ஜாப் போனாலும் பிரச்சனை கிடையாது. 3 ஹவர் 2 ஹவர் டெய்லி வந்து ஈவினிங்காக அல்லது மார்னிங்காக வந்து ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ நான் குரூப் 4ம் படிக்கிறேன் சார், குரூப் 2வும் படிக்கிறேன், 2 எக்ஸாமே நான் வந்து படிக்கிறேன். இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷு. ஓகேங்களா? இப்போ தான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷு. ஆனால் நான் டிகிரி கால்ரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமே வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது தான். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் டைமாக படித்தாலும் சரி, நீங்கள் பார்ட் டைமாக படித்தாலும் சரி. பட் நான் சொல்கிறது குரூப் 4 மட்டுமே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் பார்ட் டைமாக படித்தா கூட போதுமானது. ஓகே சார், இப்போ நான் ஆல்ரெடி வந்து இப்போ ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஓகேங்களா? குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன், குரூப் 4க்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். ஃபுல்லாக தெளிவாக ஜிகேம் படித்தாச்சு, லாங்குவேஜ் பார்ட் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாம் நாளைக்கே வச்சாலும் நான் எழுத தயாராக இருக்கிறேன் சார், நான் வந்து கிளியர் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து வேலைக்கு போயிருங்க. ஓகேங்களா? தயவு செய்து வேலைக்கு போயிருங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இந்த டென்டேட்டிவோட 1 or 2 மந்த் வந்து முன்ன பின்ன வேரியேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறனால முன்ன பின்ன வந்து வேரியேஷன் வரலாம். கண்டிப்பாக வந்து வேரியேஷன் வரும். ஏன்னா எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறனால முன்ன பின்ன வேரியேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் மாதம் கால் பண்ணி சொன்னாங்க, செப்டம்பர்லேயே பண்ணலாம் அல்லது செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபரில் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் 2022 ஜனவரி கிட்டத்தட்ட நியர்பை 21 எண்டு அல்லது 22 ஸ்டார்டிங்கில் ஆயிரும் அது எக்ஸாம் வரக்கே. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து வேலைக்கு போகிற இதெல்லாம் தெளிவாக படித்த ஸ்டூடெண்ட் வந்து தயவுசெய்து வேலைக்கு வந்து போயிருங்க. சைட் பை சைடாக வந்து டச்சப் மட்டும் வச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இருந்து பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா தட்டலாம். இது குரூப் 4 குரூப் 2க்கு மட்டும் நான் சொல்லலை, என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வந்து மே மாதம் சொல்லியிருக்காங்க. அதான் எப்படி கம்பெனி தான் அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அது ஃபைனலாக வந்து இதுலேயும் சொல்லிட்டாங்க. இது மூலமாக நம்மளுக்கு குரூப் 2 பிரிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது முழுமையாக இதில் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. மெயின்ஸோடு இருக்கக்கூடிய குரூப் 2A கம்பைனடு தான் எக்ஸாம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 and 2A இது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மே மாதம் கால் ஃபர். ஓகேங்களா? மே மாதம் கால் ஃபர்னா ஆகஸ்ட் மாதத்து எக்ஸாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. குரூப் 3 எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, காட்டுறேன். ஓகேங்களா? அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 விட்டுருங்க, இது லாஸ்ட் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது கிரேட் 3. ஓகேங்களா? இது வந்து டிகிரி ஹோல்டர். ஓகேங்களா? இது வந்து டிகிரி ஸ்டூடெண்ட் குரூப் 2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து இந்த எக்ஸாம் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி கிரேட் 4. ஓகேங்களா? இந்து ரிலிஜியன்ஸ் எக்ஸாம் இது வந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கு வைக்கிறா. அதுக்கப்புறம் குரூப் 3 இதுவும் ஜூலை மாதம் தான் வந்து வைக்க போகிறாங்க. இந்த 3 எக்ஸாமுமே வந்து உங்களுக்கு ஃபேவரான ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா? குரூப் 3க்கு மேக்ஸிமம் வந்து போன இயர் லாங்குவேஜ் இருந்துச்சு, இந்த இயருக்கு லாங்குவேஜ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ரிலிஜியன்ஸுக்கும் அந்த எக்ஸாம் கிரேட் 3 கிரேட் 4 அதாவது குரூப் 7 குரூப் 8ன்னு சொல்லுவாங்க. குரூப் 7A குரூப் 8B அந்த 2 எக்ஸாமுக்குமே லாங்குவேஜ் பார்ட் இல்லை. அது ஆல்ரெடி வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப 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 அது வந்து ஃபேவரான ஒரு எக்ஸாம். ஓகேங்களா? இதை படிச்சுட்டு நீங்கள் அதையும் வந்து டார்கெட்டாக வைக்க முடியும். அதுக்கடுத்து வந்து கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 3 இது வந்து கோஆப்டேட் எக்ஸாமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 போஸ்ட் 60 போஸ்ட் அந்த மாதிரி ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய ஜாப் தான். பட் நம்மளுக்கு தேவை அங்கே ஒரே ஒரு போஸ்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒரு போஸ்ட் கூட காம்படிஷன் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வர எக்ஸாம் இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் குரூப் 4 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதனுடைய தரத்தில் தான் வந்து இருக்கும். இதனால் வந்து அந்த எக்ஸாம் வந்து மீட்டப் பண்ணலாம். இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இப்போ நீங்கள் அசஸருக்கெல்லாம் போட்டிருப்பீங்க. அதாவது JE ஜூனியர் இன்ஜினியரிங் அசஸர் JA இந்த மாதிரி TNEB டான்ஜன்கோ அதாவது TNEBயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லாமே அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு தயவுசெய்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு போகிற ஒரு ஜாப். அதுக்கடுத்து லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. 1000 வேகன்சி பக்கம் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் வந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும்தான் மீட்டப் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி TNUSRB பாரஸ் கார்டு எக்ஸாம்ஸில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சில சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம் NTPC இதெல்லாமே ஓரளவுக்கு ஃபேவரான எக்ஸாம் தான். உங்கள் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அதனால் வந்து ஜிகே படிச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் தான். அதெல்லாம் நீங்கள் வந்து மீட்டப் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 31வது நோட்டிஃபிகேஷனாக நம்மளுக்கு இருக்குது. குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 31வது நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 and VAO இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டென்டேட்டிவாக செப்டம்பரில் கால்ஃபர் பண்ணினா தான் நம்மளுக்கு டிசம்பரில் எக்ஸாம் நடக்கும். இல்லை இது 1 மந்த் தள்ளி போகுதுன்னா இது 1 மந்த் தள்ளி போகும். ஓகேங்களா? அதாவது செப்டம்பரில் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிசம்பர் நம்மளுக்கு நடக்கும். இப்போ இந்த இயரை நம்ம 2020 டிசம்பரில் நம்ம நிற்கிறோம். நெக்ஸ்ட் இயர் 2021 டிசம்பரில் தான் நம்மளுக்கு அது எக்ஸாமு. ஓகேங்களா? இந்த இயர் நம்ம நிற்கிறோம். நெக்ஸ்ட் இயரில் தான் நம்மளுக்கு அது எக்ஸாமாக இருக்க போகுது. அப்போ கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது. ஓகேங்களா?
எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். டெய்லி 1 ஹவர் படிச்சிங்கன்னா கூட 365 நாளைக்கு 365 ஹவர்ஸ் நீங்கள் படிச்சிடலாம். அப்போது அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில டைம்கள் இருக்குது. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. ரொம்ப பேசிக்காக மெதுவாக ஈஸியாக வந்து படித்தா கூட குரூப் 4 எக்ஸாமை நல்லபடியாக கிளியர் பண்ணிடலாம். பட் இப்போ வந்து டார்கெட் வந்து வைக்கணும். இப்போ வந்து ஒரு டிசிஷன் முடிவு பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம் வந்தாலும் குரூப் 2 வந்தாலும் கிளியர் பண்ண முடியும். இவ்வளோ ஒரு டிகிரி ஹோல்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஜிகே மட்டும் நல்லா தெளிவாக படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா. இப்போ குரூப் 2க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்ல வரது, நீங்கள் லாங்குவேஜ் வந்து சைட் பை சைடாக மட்டும் பாருங்கள். குரூப் 2க்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, லாங்குவேஜ் வந்து சைட் பை சைடாக பாருங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே நல்லா தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா, ஜிகே தான் வந்து நல்லா தெளிவாக பாருங்கள். ஜிகே வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மே மாதத்துக்குள்ளே வந்து எத்தனா ஜிகே ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட் பை சைடாக தமிழே படிச்சுட்டு, அது தமிழ் படிக்கிறது உங்களுடைய விருப்பம். மேக்ஸிமம் குரூப் 4க்கும் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் தமிழ் சைட் பை சைடாக படிச்சுக்கலாம். அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகிக்கும். அதை மெயின்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டிங்கன்னா யூஸ் ஆகிக்கும். நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஜிகே வந்து மே மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து நான் கண்டிப்பாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்தில் ரிசல்ட் விட்டானா அப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர். ஓகேங்களா, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பரில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். 1 மந்த்தில் கண்டிப்பாக வந்து ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து விட்டுருவா. ஒரு செப்டம்பரில் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் 2 மாதம் டைம் தருவா, அக்டோபர் நவம்பர். அப்போ நவம்பரில் குரூப் 2 மெயின் எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா, குரூப் 2 மெயின் எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் நீங்கள் எழுதுவீங்க. டிசம்பர் மாதம் குரூப் 4 எக்ஸாம் எழுதுவீங்க. டிசம்பர் மாதம் குரூப் 4 எக்ஸாம் எழுதுவீங்க. நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமுமே உங்களுக்கு ஃபேவரான எக்ஸாம் தான். அப்போ நீங்கள் ஜிகே வந்து தெளிவாக படிச்சிருப்பீங்க. மெயின் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுற அதே டைமில் சைட் பை சைடாக, ஏன்னா தமிழ் தான் வந்து மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழை வந்து நம்ம ஜென்ரல் தமிழ் வந்து நீங்கள் ஜென்ரல் தமிழோ அல்லது ஜென்ரல் இங்கிலீஷோ நீங்கள் வந்து சைட் பை சைடாக, அதாவது தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு எளிமை. ஏன்னா நம்ம மெயின்ஸ் பார்ட்டுமே நம்மளுக்கு வந்து தமிழ் தான் இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு தமிழ் லாங்குவேஜ் பொறுத்தோ இருக்குது. அதே மாதிரி நம்ம குரூப் 4க்கு தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அப்படி வந்து அதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வாய்ப்பு. ஓகேங்களா, குரூப் 2 அண்ட் 2A ஒரு வாய்ப்பு, குரூப் 4 அண்ட் VA ஒரு வாய்ப்பு. மொத்தம் வந்து 2 வாய்ப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரான வாய்ப்பாக தான் இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, ஜிகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிகே தமிழ் கூட அப்புறம் படிச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்கிறேன் நான் காமனா. ஜிகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிகே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக குரூப் 2 எக்ஸாம் பேஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எக்ஸாம் குரூப் 3 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் NDPC எக்ஸாம், ரயில்வே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸு, அசஸர் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, ஜேஇ இதெல்லாம் வந்து இந்த TNEBயில் வரக்கூடிய எக்ஸாம்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக நீங்கள் வச்சுட்டு கடைசியில் ஃபைனலாக வந்து எல்லா வாய்ப்புக்கு அப்புறம் சொலையாக லட்டு மாதிரி வந்து குரூப் 4 எக்ஸாமும் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லா வாய்ப்பும் தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான வாய்ப்பு குரூப் 4 இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் வந்து பயப்பட தேவையில்லை. யாரும் வந்து மனம் தளராதீங்க. இதுவும் எல்லாம் நன்மைக்கே. ஓகேங்களா, இதுவும் ஒரு ஒரு வருடங்கள் கடந்து வைக்கிறதும் நன்மைக்கே. சார் எல்லாருமே நீங்கள் டீச்சிங் ஃபீல்டுக்கு இப்படி தான் சார் சொல்லுவீங்க, எங்களுடைய எல்லாம் ஓகே கரெக்டாக உங்களுக்கு புரியுது. சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன், ப்ராப்ளம்ஸ், உங்கள் வீட்டில் டைம் கேட்டிருப்பீங்க. சார் எக்ஸாம் வந்து நம்ம வந்து 1 மார்க் 2 மார்க்கில் விடுறதுக்கு, எக்ஸாமே வரல அப்படிங்கிறத நம்ம வீட்டில் வந்து எடுத்து சொல்லி சொல்லிடலாம். ஓகேங்களா, அதாவது வீட்டில் வந்து ஒரு டைம் கேட்டிருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேரேஜ், அந்த மாதிரி ஜாப், எத்தனையோ ஸ்டூடெண்ட் வந்து நம்ம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து வீட்டில் எக்ஸாம் வைக்கல அப்படிங்கிறது நம்ம தப்பு கிடையாது, கவர்மெண்ட்டுடைய தப்பு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம இது எதுவுமே ஏற்க முடியாது. அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் சைட் பை சைடாக இந்த வேலைக்கு போய்ட்டு கூட நீங்கள் படித்தா கூட இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதனால் வந்து இது ஒரு சாதகமான விஷயம், இந்த பாதகம் இல்லை. ஓகேங்களா, இந்த ஒரு ஆனுவல் பிளானர் வந்து படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேணால் ஒரு சர்க்கிளில் தரலாமே தவிர, ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சர்க்கிளில் தரலாமே தவிர, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஓகேங்களா, அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கிட்டத்தட்ட 2021 கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். அந்தளவுக்கு வந்து ஜாப் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஓகேங்களா, நிறையா வந்து இருக்குது, நிறையா எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதாவது குரூப் 2 இருக்குது, இந்து சமய அறநிலையத்துறை எக்ஸாம்ஸ் 3 எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரூப் 3 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுபோக அதர் எக்ஸாம்ஸ், NDPC, ரயில்வே, மறுபடி குரூப் D, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ் வரமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசஸர் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை, TNEB எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சரி, அது மாதிரி. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், வனத்துறையில் வந்து ஒரு சில ஜாப்லாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதுபோல் SA எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க 2022. இது எல்லாமே வந்து புக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயிலான அனலைஸ் வந்து மற்ற நம்பருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நாளை சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுவது கபினா காமிலிருந்து உங்களுக்குனா நன்றி, பாய்.